வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஜிமெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு உங்கள் மொபைல் மட்டுமே போதும். இல்லை லேப்டாப் இல்லை பிசி வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் பண்ணலாம். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸுக்கு போயினதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரோலில் கூகுள் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லா செல்லுலையுமே இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறேன். இதில் கூகுள் செட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லோடிங் ஆகுது. இதில் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது மெயில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு கீழே காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. அவ்வளோதான். இதில் சைன்இன் ஆப்ஷனில் நீங்கள் கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ஃபார் மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ். நீங்கள் ஃபார் மை செல்ஃபே கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். நீங்கள் நேம் வந்து கொடுத்து என்டர் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ஜெண்டரும் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துங்க. கீழே ஜெண்டர் இருக்கும், ஜெண்டரை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் மேல் கொடுத்துக்கிறேன். அடுத்து கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அடுத்து நீங்கள் கொடுத்த அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு தானாகவே ஜிமெயில் வந்து க்ரியேட் ஆகி உங்களுக்கு காட்டும். அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ், இதில் வந்து நீங்களே ஒரு ஜிமெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே உள்ள 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அடுத்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். பாஸ்வேர்ட் லெட்டரும் நம்பர்ஸ் கீழே உள்ள ஏதாவது ஒரு சிம்பிள் அப்படின்னு கொடுத்துக்குங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இதில் ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணவன்னு கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக்யூராக இருக்கலாம். ஏன்னா மறந்து போச்சுன்னா திருப்பி ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் நம்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வேணாம் நான் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே ஸ்கிப் கொடுத்துக்குங்க. ரிவ்யூவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அதில் காட்டும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இது ப்ரைவசி, இதுக்கு வந்து ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. அவ்வளோதான் நண்பா, நம்ம வந்து புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதிலேயே நீங்கள் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இதிலேயே ஷோ பண்ணி காட்டும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
இதை ப்ளே ஸ்டோருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் ஆதி டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பா.